இதுல முதல் பகுதி, முதல்ல அன்னக்கூட உற்சவம்னா என்ன? அன்னக்கூடம்னா என்ன? அன்னம்னா உணவு, கூட்டம் அப்படின்னா மலைன்னு அர்த்தம். சான்ஸ்கிரிட்ல கூட்டம் என்றால் மலை. மூணாவது பகுதி, இந்த அன்னக்கூட உற்சவத்தை ஏன் நாம் திருக்கோவில்களிலே அனுஷ்டிக்க வேண்டும், எதற்காக கோவில்ல இதுல நாம் பங்கேற்க வேண்டும். 4, இதை சேவிக்கிறவாளுக்கு, இந்த உற்சவத்துல கைங்கரியம் பண்றவாளுக்கு என்ன? கூட்டம் அப்படின்னா மலை, அன்ன கூட்டம் அப்படின்னா உணவு மலைன்னு அர்த்தம். உணவையே, அதாவது பெருமாளுக்கு நாம் கண்டோருள பண்ணக்கூடிய பிரசாதத்தையே கூட்டம் மலை போல் குவித்து வைத்து உற்சவம் கொண்டாடினால் அதற்கு அன்ன கூட்ட உற்சவம்னு பேர். அப்போ ஒரு உணவு மலை, சித்திரான்னம், வெவ்வேறு விதமான உணவுகள், அது ஒரு கதம்ப சாதமா இருக்கலாம், சக்கர பொங்கலா இருக்கலாம், புளியோதரையா இருக்கலாம், தயிர் சாதமா இருக்கலாம், அது போல திருப்பணியாரங்கள்னு சொல்லக்கூடிய பட்சணங்கள், லட்டு, இது போன்றவற்றை எல்லாம் பெருமாள் திருமேனி போலவே நாம் அமைத்து அதை மலை போல் குவித்து பெருமாளுக்கு உணவை திரட்டி மலையாக்கி ஒரு உற்சவம் கொண்டாடுறோமே, அதுக்குதான் அன்ன கூட்ட உற்சவம்னு பேர். கூட்டம் என்றால் மலை, அன்னம் என்றால் உணவு, அன்ன கூட்டம், உணவையே மலையாக, உணவு மலை உற்சவம்னே சொல்லலாம்.